தொடர்ந்து லாஸ்ட் வீக்கோட ஃபால் இந்த வாரம் ஓப்பனிங்லேயும் தொடர்ந்து இருக்கு. வெள்ளிக்கிழமை அமெரிக்கா மார்க்கெட்டோட ஃபால். அதே மாதிரி வெள்ளிக்கிழமை யுஎஸ் க்ரூட் ஆயில் மோர் தென் 14%. இன்னைக்கு காலையில ஏர்லி மார்னிங் யுஎஸ் லைவ் ஃபியூச்சர் க்ரூட் ஆயில் 24% இன்க்ரீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் லைவ் ஃபியூச்சர் டவ் ஜோன்ஸ் மோர் தென் 2% ஃபால். இன்னைக்கு ஏர்லி மார்னிங் ஓப்பன் ஆன ஏசியன் மார்க்கெட்டும் 2லிருந்து 7% வரைக்கும் இறங்கி இருந்தது. இதுதான் இன்னைக்கு நம்ம மார்க்கெட்டை ட்ரிகர் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது? இந்த இன்னியோட போஸ்ட் மார்க்கெட் அப்டேட்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் ஏன் மார்க்கெட் இறங்குச்சு? செகண்ட் ஹாஃப்ல ஏன் ரெக்கவர் ஆச்சு? இதுக்கப்புறம் இந்த வாரம் எப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு? இத தான் பார்க்க போறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட்ட லேர்ன் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. டெலகிராம் குரூப்போட லிங்க்கும் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, இந்த ஹார்மஸ் ரூட் ஈரானோட கடல் வழி அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கிற ஏரியா. பதற்றம் அதிகமா இருக்கிறதுனால, இப்போ இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் க்ரூட் ஆயிலோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இதுதான் க்ரூட் ஆயில் வந்து வெள்ளிக்கிழமையும் சரி, இன்னைக்கு மார்னிங் ஓப்பன் ஆன ஏர்லி மார்னிங் லைவ் ஃபியூச்சரும் கிட்டத்தட்ட 40% கிட்ட இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓவரால் இந்த 10 to 15 டேஸில் மோர் தென் 50% க்ரூட் ஆயில் அலோன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதனால தான் சில்வர், கோல்டு வந்து இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனில் பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகலை. ஆல்ரெடி ப்ராஃபிட்டில் இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் கோல்டு அண்ட் சில்வரில் ப்ராஃபிட் புக் பண்ணி க்ரூட் ஆயிலில் டைவெர்ட் பண்ணுறதும் ஒரு ரீசனாக பார்க்கலாம். ஸோ இப்போது இந்த ஹார்மஸ் ரூட்டு பிளாக் ஆகிடுச்சு, இல்லை டிரான்ஸ்போர்ட்டேஷன் ரொம்ப குறைஞ்சிடுச்சு அப்படின்னா, ஓவரால் இந்த உலகத்துக்கு 20% க்ரூட் ஆயில் தேவை வந்து இந்த ரூட் வழியாக தான் மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போ இதனால் என்ன பிரச்சனை அப்படின்னா, சைனாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இவங்களோட பெட்ரோகெமிக்கல் யூனிட் வந்து ஷட் டவுன் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது ஒரு சில கெமிக்கல் கம்பெனிஸ், மேஜர் கெமிக்கல் கம்பெனிஸ் ஷட் டவுன் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவில் மேங்களூர் ரிஃபைனரிஸ் செகண்ட் யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் ஷார்ட்டேஜ்னால ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. சவுத் கொரியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, வியட்நாம் இந்த மாதிரி அவங்களோட ஆயில் ப்ரொடக்ஷன், ரிஃபைனரிஸ் இதெல்லாமே வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இதில் இன்னொரு விஷயம் நம்ம மார்க்கெட் ஃபாலில் கவனிக்க வேண்டியது என்னென்னா, இந்த க்ரூட் ஆயிலோட ரேலிக்கு இன்னொரு காரணம் இஸ்ரேல் ஈரானோட ஆயில் ரிஃபைனரியில் அட்டாக் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது இன்னொரு காரணம். இதில் ட்ரம்ப் சொல்லியிருக்கிற இன்னொரு விஷயம் தான் ரொம்ப காமெடியானது. என்னென்னா, ரொம்ப ஒரு ஸ்மால் ப்ரைஸு நம்ம பே பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி ஒரு ஷார்ட் டேர்ம் ஆயில் ப்ரைஸில் நம்ம கொஞ்சம் விலை கொடுத்து தான் ஆகணும் இந்த மாதிரி பிரச்சனைக்கு அப்படின்றத கொடுத்துருக்கிறார். இதில் நம்மளை மாதிரி இருக்கிற பீப்புள் இந்த மாதிரி ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனில் தனி மனிதனையும் கடைசி வரைக்கும் பாதிக்கிறதுக்கான ஒரு இம்பேக்ட் தான் இதை பார்க்க முடியுது. கோல்டு, சில்வர் ஃபால் ஆயிருக்கு, ப்ரீஷியஸ் மெட்டல்ஸு. இன்னொரு பக்கம் நிக்கல், அலுமினியம், ஜிங்க் 1 to 4% இன்க்ரீஸ் ஆகிருக்கு குளோபல் மார்க்கெட்டில். காப்பர் ப்ரைஸும் ஃபால் ஆகிருக்கு. இப்போ என்னென்னா, இந்த அலுமினியம், ஜிங்க்கு இந்த மெட்டல் ரிலேட்டட் கம்பெனிஸு நம்ம நாளைக்கு கவனிக்கலாம். ரெண்டாவது டாலர் இண்டெக்ஸ். இதுதான் கோல்டு, சில்வர் இன்க்ரீஸ் ஆகாமல் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடிய ஒரு ரீசனாக பார்க்கலாம். 3 மாதத்தோட ஹையில் இருக்குது. எம்எஸ்சிஐ ஏஷியா இண்டெக்ஸு இன்றைக்கி காலையில் ஓப்பனிங்கில் 5% டவுனில் ஓப்பன் ஆகிருந்தது. எஃப்ஐஎஸ் தொடர்ந்து 7வது நாளாக செல்லராக க்ளோஸ் பண்ணியிருந்தது. இதெல்லாமே மேஜர் ரீசன். இல்லை செகண்ட் ஹாஃபில் ரெக்கவர் ஆனதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, G7 மீட்டிங் ஜாயின்ட் ரிலீஸ், G7 கண்ட்ரிஸோட ஜாயின்ட் ரிலீஸ், அவங்களோட டிஸ்கஷன், எமர்ஜென்சி ஆயில் ரிசர்வ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸ் வந்தது. இதனால தான் க்ரூட் ஆயில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்னிங் லைவ் மார்க்கெட்டில் நியர்லி $117-18 $104 $103 வரைக்கும் கிட்டத்தட்ட 10% ஹையிலிருந்து 10% ஃபால் ஆகிருக்கு. ஸோ அப்போ இந்த நியூஸ் தான் ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கும் ட்ரிகர் ஆனது. லைவ் ஃபியூச்சர் அமெரிக்கா டவ் ஜோன்ஸு பெரிய அளவுக்கு ஒரு மோர் தென் 3% ஃபாலில் இருந்து ரெக்கவர் ஆகி 1% விட குறைவான ஃபாலில் தான் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுதான் நம்ம மார்க்கெட் ரெக்கவர் ஆகிறதுக்கும் செகண்ட் ஹாஃபில் ஒரு ரீசனாக பார்க்கலாம். இப்போது க்ரூட் ஆயில் எவ்வளோ வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. என்னென்னா, 2022 ரஷ்யா உக்ரைன் வார் பெரிய அளவுக்கு பாதிப்பு அப்படின்னா 2 மில்லியன் பேரல் பர் டே. ஈராக் வார் 1980 பார்த்தீங்கன்னா 4 மில்லியன் பேரல் பர் டே. அதாவது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபியூலோட தேவை ரொம்ப குறைவு. ஈராக் குவைத் வார், அதே மாதிரி ஈரானியன் ரெவல்யூஷன் 1978, இது மாதிரி ரொம்ப ஒரு லாங் ஹிஸ்ட்ரியில் போகும்போது பெரிய அளவுக்கு இம்பாக்ட் இல்லை. ஆனால் இதுதான் ஒரு பிக்கெஸ்ட் இம்பேக்ட், நியர்லி 20 மில்லியன் பேரல் பர் டே ஹார்மஸோட க்ளோஷர். ஸோ இதுதான் பெரிய பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது.
கிட்டத்தட்ட ரெக்கார்ட் ஹை, அதாவது ஜனவரி 5லிருந்து ரெக்கார்ட் ஹையிலிருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 10% ஃபால் ஆயிருக்கு. யுஎஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து ரெக்கவரி ஒரு ரீசன் ஆஃப்டர்நூன் மார்க்கெட்டில். இப்போ ஸ்டாக்குக்கு வரலாம். இல்ல செக்டாருக்கு வரலாம் ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்டாக்குக்கு போகலாம். ஆட்டோ, சிமெண்ட் செக்டார், மெட்டல் இண்டெக்ஸ், பப்ளிக் செக்டார் பேங்க்ஸு, பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ் இதெல்லாம் வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கு. இன்னைக்கு செக்டார் இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா, ஆட்டோ இண்டெக்ஸ் தான் டாப் லூசர் மோர் தென் 4%. அதுக்கு அடுத்த இடத்துல பிஎஸ்யூ பேங்க்ஸ் 4%. பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ் நியர்லி 2.8% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. கன்சூமர் குட்ஸ் செக்டார் நியர்லி 2.8%. மெட்டல் இண்டெக்ஸு 2.5% கிட்ட இறங்கியிருக்கு. ஆயில் இண்டெக்ஸும் நியர்லி 2% மேலே ஃபால் ஆயிருக்கு. இதில் ஒரே ஒரு செக்டார் நியூட்ரலாக க்ளோஸ் ஆகிருக்கு. நியூட்ரல் டு பாசிட்டிவ்னு கூட சொல்லலாம். ஐடி இண்டெக்ஸ் இன்றைக்கி மார்க்கெட் இந்த அளவுக்கு ஃபால் ஆகியும் ஐடி இண்டெக்ஸ் இன்றைக்கி நியூட்ரலாக க்ளோஸ் ஆகிருக்கு. அது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா பார்க்கலாம். இன்னொரு பக்கம் சுகர் ஸ்டாக்ஸு இன்றைக்கி வந்து ஒரு பாசிட்டிவ் ரேலி. ஏன் அப்படின்னா, அமெரிக்காவோட சுகர் ப்ரைஸு கிட்டத்தட்ட 3% இன்க்ரீஸ் ஆனது ஒரு ரீசனாக பார்க்கலாம். இதுதான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, ப்ராஜ் இண்டஸ்ட்ரீஸ், பல்ராம்பூர் சின்னி இந்த ஸ்டாக்ஸ்லாம் 2 to 5% வரைக்கும் இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆச்சு. அடுத்தது ஓஎன்ஜிசி, ஆயில் இண்டியா, இதெல்லாமே வந்து க்ரூட் ஆயில் இன்க்ரீஸ் ஆகிறது ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட். பட் இன்னொரு பக்கம் மேபி மார்க்கெட் ஃபால், பேனிக் செல்லிங் இதெல்லாமே ஒரு பக்கம் இருந்தது. கேஸ் ஸ்டாக்ஸில் இன்றைக்கி செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்தது. ரிஃபைனரி, அதாவது எனர்ஜி ஸ்டாக்ஸில் இன்றைக்கி செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருந்தது. டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸு பெரிய அளவுக்கு ஃபால் இல்லை, பட் ஆனால் டவுனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. ஏன்னா டிஃபென்ஸ் செக்டாருக்கு இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். பட் ஆனால் இன்றைக்கி மார்க்கெட் அதான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேனிக் செல்லிங்கில் ஃப்ரெஷ் பையிங் வரல. அதனால தான் அது பாசிட்டிவாக டர்ன் ஆக முடியல அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னும் பாசிட்டிவான ஸ்டாக்ஸ்ன்னு பார்க்கும்போது ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஆர்பிஐயோட ரிலாக்ஸேஷன் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தது. ரெயில்டெல் ரைட்ஸ் ஆர்டர் வின் பண்ணது. இதெல்லாம் வந்து அடுத்த வரப்போகிற செஷனுக்கு நம்ம கவனிக்கக்கூடியது. யூஎஸ்எஃப்டியோட அப்சர்வேஷன் வந்து லூப்பின் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் மீஷோ ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. பிஜி எலக்ட்ரோ பிளாஸ்ட் கிட்டத்தட்ட 10 to 13% இன்றைக்கி இன்ட்ராடேயில் ஃபால் ஆச்சு. எல்பிஜி அலோகேஷன் வந்து கட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து பிஜி எலக்ட்ரோ பிளாஸ்ட்டுக்கு ஒரு பெரிய நெகட்டிவாக பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி அதிகமாக ஃபால் ஆன ஸ்டாக்ஸு ஃபுட் ரெஸ்டாரண்ட் பேஸ்டு கம்பெனிஸ், சஃபயர், தேவியான் இன்டர்நேஷ்னல் இந்த ஸ்டாக்ஸ்லாம் செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருந்தது. பிஎஸ்யூ பேங்க்ஸில் ஐடிபிஐ அதிகமான ஃபால் இன்றைக்கி. இதை தவிர மெட்டல் ஸ்டாக்ஸு, இதில் நம்ம கவனிக்கக்கூடியது என்னென்னா, ரிஃபைனரியில் வந்து சென்னை பெட்ரோலியம், கேஸில் குஜராத் கேஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஜேகே சிமெண்ட், ராம்கோ சிமெண்ட் இந்த ஸ்டாக்ஸ்லாம் அதிகமான ஃபால். டயர் கம்பெனிஸ், ரப்பர் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது டயர் ஸ்டாக்ஸுக்கு இது ஒரு நெகட்டிவ். பாசிட்டிவ் சைடுன்னு வரும்போது ஒரு சில செலக்டிவ் எஃப்எம்சிஜி ஸ்டாக்ஸில் இன்றைக்கி பையிங் இருந்தது. டிமார்ட் இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் கேர் செக்மெண்ட்டில் பாசிட்டிவாக இருந்தது. அப்போலோ ஹாஸ்பிட்டல், இன்னும் ஒரு சில பாசிட்டிவ் ஹெல்த் கேர் கம்பெனிஸ், டயக்னோஸ்டிக்ஸ் கம்பெனிஸ் இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. சுகர் கம்பெனிஸ் இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது. ஐடியில் விப்ரோ இன்றைக்கி லீட் பண்ணியிருக்கு நிஃப்டி 500ல். கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக்ஸில் எம்சிஎக்ஸ் அண்ட் பிஎஸ்சி இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் மோர் தென் 1% இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஃபார்மாவில் டோரன் ஃபார்மா இதெல்லாம் தாண்டி ரொம்ப முக்கியமானது என்னென்னா, ரிலையன்ஸ் இன்றைக்கி மோர் தென் 1% இன்றைக்கி இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஸோ இப்போ மார்க்கெட் ரெக்கவர் ஆனதுக்கு இண்டெக்ஸ் வைஸ் என்னென்ன காரணம் அப்படின்னா, ரிலையன்ஸோட ரேலி, ஐடி ஸ்டாக்ஸ் இன்றைக்கி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆனது, ஃபார்மா ஸ்டாக்ஸில் ரெக்கவரி, இந்த 3 விஷயந்தான் மார்க்கெட் கிட்டத்தட்ட நிஃப்டி 23,700 கிட்ட ஃபால் ஆகி அங்கேருந்து 24,000க்கு மேலே ரெக்கவர் ஆகிறதுக்கு ரீசனாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் ஃபால் ஆகிறதுல ரொம்ப அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணது அப்படின்னு பார்க்கும்போது ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸு, ஆட்டோ செக்டார் இது எல்லாமே வந்து அதிகமான ஃபாலுக்கான ரீசனாகவும் பார்க்கலாம். ஸோ இந்த ட்ரெண்ட் இன்னும் கண்டினியூ ஆகுமா அப்படின்னு ஒரு கொஷின் இருக்குது. இதில் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனில் அடுத்தடுத்த இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது இப்போ G7ஓட டிஸ்கஷன், எமர்ஜென்சி மீட்டிங், ஆயில் ரிசர்வுக்கான மீட்டிங் போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி அடுத்தடுத்த நியூஸு, காம்ப்ரமைஸ் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான மீட்டிங் இந்த மாதிரி வரும்போது அது மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனையும் ஒரு ஷார்ட் கவரிங் எடுத்துகிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் நமக்கு நல்லா புரியுது, 2 விஷயம் நம்ம கவனிக்கலாம். ஒன்று, மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்குது. இல்லை ரொம்ப முக்கியமானது, ஷார்ட் பொசிஷன்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஷார்ட்டுன்னு சொல்கிறது டெரிவேட்டிவில் ஷார்ட்டு. மார்க்கெட் வாலட்டிலிட்டியில் வந்து ஆப்ஷன் பையராக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஆப்ஷன் ஷார்ட் பண்ணுறது கண்டிப்பாக ரிஸ்க் ரொம்ப அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை ஸ்டாப் லாஸ் ரொம்ப இன்ட்ராடேயில் யூஸ் பண்ணுங்கள். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா,
ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ அது ஒரு ரீசன். ஏன்னா மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகும்போது இந்த ப்ரீமியம் கம்ப்ளீட்டா அது கரையிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இதெல்லாமே நம்ம ஆப்ஷன் ட்ரேடருக்கான ரிஸ்க்கா நம்ம பார்க்கலாம். ஸோ வாலட்டிலிட்டின்றது டவுன் சைட் மட்டும் தான் இல்ல. ஏன்னா 23,700 வரைக்கும் வந்த மார்க்கெட் அங்கேருந்து 300 பாயிண்ட் ரெக்கவர் ஆயிருக்கு. ஸோ 300 பாயிண்ட்ன்றது சாதாரணம். அப்போ வாலட்டிலிட்டி 2 சைட்லயுமே இருக்கு. மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஒரு கேப் டவுன் இல்ல கேப் அப் நடந்து, அதிலிருந்து வாலட்டிலிட்டி டே ஃபுல்லாவே கன்டின்யூ ஆயிருக்கு அப்படின்றத எடுத்துக்க முடியுது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட்ட லேர்ன் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். வர மார்ச் 21ஆம் தேதி சனிக்கிழமை காலையில தாம்பரம் சாலையூர்ல ஆப்ஷன் ட்ரேடிங்க்கான ட்ரெய்னிங் செஷன். ஹெட்ஜிங் ஸ்ட்ராட்டஜிஸ் நீங்க லேர்ன் பண்றதுக்கான ஒரு செஷன். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல நான் குடுத்துருக்கேன். ரெஜிஸ்டர் பண்ணிக்கங்க. இது ஒரு ஃப்ரீ ட்ரெய்னிங் செஷன். நன்றி. வணக்கம்.